டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்க கூடாது டாஸ்மாக் கடையில. அப்படி வசூலிச்சா உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா டாஸ்மாக் கண்காணித்து ரிப்போர்ட் ஷார்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணறிவு பிரிவு போலீஸ்க்கு அதாவது இன்டெலிஜென்ஸ்க்கு உளவுத்துறை போலீசாருக்கும் சென்னை காவல்துறை உத்தரவானது கொடுத்திருக்கிறது. முக்கியமாக டாஸ்மாக்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விலையை தவிர பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வசூலிக்கப்படுகிறதா என்று கண்காணித்து இந்த ரிப்போர்ட்டை கரெக்டா கொடுக்கணும். எந்த கடை நம்பர் யார் வசூலிக்கிறா அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை உடனடியாக சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது உளவுத்துறை போலீசாருக்கும் நுண்ணறிவு போலீசாருக்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்க கூடாது ஏற்கனவே அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கூடிய இந்த நிலையில தற்போது சமூக வலைதளங்களிலும் இந்த புகாரானது இருந்து வரக்கூடிய இந்த நிலையில தான் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை என்ன, அந்த கடையில பணியாற்றுபவர்கள் யார், அவர்களுடைய விவரங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம கடை எண்ணை வைத்து யார் எந்த கடையில எவ்வளவு ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா உடனடியாக அந்த கடை எண் அந்த நபரை குறித்த விவரங்களை உடனடியாக உளவுத்துறை போலீசாரும் நுண்ணறிவு போலீசாரும் சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட்டாக அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு எதுக்கு என்றால் இந்த வாங்கக்கூடிய பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய பாட்டிலுக்கு 10 ரூபாய், அதாவது இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்கக்கூடிய இந்த 10 ரூபாய் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பி வருகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது சமூக வலைத்தளங்களும் இந்த புகார் எழுந்து தான் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.